வணக்கம், என்னோட பேர் ஸ்கூபி. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அண்ணாவோட சேனலில் பார்த்துக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. இது அண்ணா நல்லா சோறு போட்டு வளர்த்துறாரு. பாருங்கள் எப்படி சாப்பிட்டுட்டு இருக்கேன்ட்டு. சோறு தட்டில் போட்டால் பரவாயில்ல, தூக்கி தூக்கி கீழே போட்டுறாரு அப்படின்னு நான் சொல்லலை, அண்ணா சொன்னார். இதை மன்னிச்சிருங்க. இருந்தாலும் சின்ன பிள்ளையா நினச்சிட்டு மன்னிச்சு விட்டணும். 3 வேளை வயிற்று நிறையா சோத்தை போட்டதுக்கு உன்னால் என்ன போட முடியுமோ அது சிறப்பாக பண்ணுற ஸ்கூபி. அருமடா. நானாடா கீழே போட்டேன், நீ யார் தட்டை தூக்கிட்டு ஆடுற? அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? வழுக்க ஒரு வட்டம் ப்ரோ, அது அப்படிதான் ப்ரோ இருக்கும். மன்னிச்சிருங்க ப்ரோ, தெரியாமல் பேசிட்டேன். ஐயா புள்ள சோறு போடுறீங்க, கொஞ்சம் சேர்த்து சோறு போட மாட்டிங்களா? பாருங்கள் விருந்தட்டை நக்கிட்டு இருக்கேன், அதனால் ஒரு கோவத்தில் சொல்லிட்டேன். மன்னிச்சிருங்க ப்ரோ, இல்லைனா தட்டை தூக்கி வீசி போடுவேன். வீசி இங்கே பாருங்கள் சோறு போட மாட்டேன்றீங்க. எனக்கு ஒரே பசியாக இருக்குது, என்ன பண்ணுறது? தூக்கிட்டு ஓடு. அதான்டா ஸ்கூபி, வாய்க்கு ருசியாக நடது சிக்கனு, இன்றைக்கி முட்டை, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செர்லாக்கு எல்லாம் ஊற்றி விட்டோம் பார்த்தியா? என்ன சொல்லணும், ஒழுங்கு முறையாக தட்டை வெயில்லாம் வெளுத்து விடுவேன். என்ன பெருசாக சோறு போட்டீங்க சொல்லுங்கள்? நேற்று போட்டதுக்கு இன்றைக்கி பசிக்காதா? போங்க போங்க, எனக்கு கோவம் வந்துச்சு. தட்டை தூக்கி மூஞ்சி வச்சிருப்பேன், ஓடிடுங்க. அதான் வயிறு முட்டை சாப்பிட்டல, அப்புறம் என்ன சொல்லு பார்க்கலாம். உனக்கு வாய்க்கு ருசியாக வக்கனே சமைச்சு சமைச்சு போட்டுக்கிறேன் நான், நீ ஏண்டியே ஏத்தாலாம் வீசிகிட்டு இருக்க. ப்ரோ 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 இருங்க ப்ரோ, கடலில் கண்ணை திறந்துட்டாரு. பாய் மேலே கொஞ்சம் சாப்பாடு இருக்குது, நக்கிக்கிறேன். விடு விடு விடு, கூல்டன் கூல்டன். சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாது, நீங்கள் துராச்சாதா சொல்லியிருக்காரு. யாருன்னு தெரியுமா? எங்கள் தாத்தா. அப்படியா? புரிஞ்சு போச்சு, தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவார் கொஞ்சம் கழிச்சு. தெரியுமா, ஒன்றுக்கு போக கூட கதை தந்து விடுவார். என்னம்மா மனுஷன் தெரியுமா அவரு? உனக்கு ஒன்றுக்கு போகிறக்கு என்னமோ அவர் வழி கட்டியிருக்கலாம், உனக்கு 2 கூட்டு போகிறதுக்கு சந்து புந்தலாம் நான் தான்டா காட்டினேன். அதை தெரியாமல் என்னையவே கடிக்க வர. சோறு போடலன்னா என்னையவே கடிப்பியா? சொல்லு பார்க்கலாம். என்னது, நான் கடிச்சனா? என்ன ப்ரோ இப்படிலாம் சொல்கிற? நான் பாரு அமைதியாக தூங்க போகிறேன். நான்லாம் உங்களை கடிக்கவே மாட்டேன், நான் ரொம்ப நல்ல பையன் தெரியுமா? என் மூஞ்ச பாரு, பால் வடிகிற மூஞ்சி. வாண்ணா ஓடி போய் சொல்லலாம். வரியா வரியா வரியா, வா 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 வா, ஒண்டிக்கு வா. நீ வேணா ஒண்டி குட்டிக்கு வா வா. என்ன கைப்புள்ள என்னையே ஒண்டி கொண்டி வான்னு கூப்பிடுற? அந்தளவுக்கு தெனாவட்டாயிடுச்சா உனக்கு? ஆள் பார்க்க சின்ன உண்டு இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறேன். இல்லைன்னு வச்சுக்கோ, கிரீஸ் டப்பா எப்படி வச்சேன் பொச்ச மேலே ஒரே மிதி, அந்த மாதிரி மீதி செஞ்சு போடுவேன் பார்த்து. ப்ரோ ப்ரோ, பேச்சக்குறை சென்சாரில் கட் பண்ணிட போகிறாங்க. சொன்னா கேளு, நான் ஒரு சமத்தான பிள்ளை. பாரு என்னை பார்த்தா நீ இப்படிலாம் பேசுகிற. சமையல் கட்டுக்குள்ளே வந்தால் சிக்கன் கொடுக்க மாட்டேன்ற, வெளியே போனால் முட்டை போட மாட்டேன்ற. என்ன பண்ணுறது ஒன்று வச்சுக்கிட்டு? முட்டை போடுறதுக்கு நான் என்ன வெடக்கோழியாடா? என்னடாடி அநியாயம் பண்ணாதடா. கடையில் முட்டை 5 ரூபாய்க்கு விற்குதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு 1/2 முட்டை இருந்தாலும் பரவாயில்ல, உனக்கு 1 முட்டை போடுறேனே. எங்கள் வீட்டு பிள்ளையானாச்சு எப்படி வாழ்த்திக்கிட்டு இருக்கேன், ஊரை விட்டு பிள்ளையாச்சா மிதிக்கிறேன். நீ என்னடாலாம் மூஞ்சி தூக்கி சந்தில் வச்சுக்கிற. ஆமாம், நீ மட்டும் சுரேஷ் அப்பா கிட்ட இருந்து என்ன வாங்காமல் நினச்சிக்குவேன். இந்நேரம் எந்த மெத்த விட்டுக்காரன் என்னை வச்சுட்டு செர்லாக்கு, ஜாஸு, ஜூஸு, மீஸு, என்ன பெட்டிகிரி புட்டுகிரி கட்டிகிரி பட்டுகிரி எல்லா கறியும் போட்டிருப்பான். நீ என்னன்னா ஒரு கோழிகிரி கூட போட மாட்டேன்ற. போயோ போயா, உனக்கு மரியாதை ஆள்தான். என்றா பொசுக்குன்னு அண்ணனை மரியாதைலாம் பேசிவிட்ட? உனக்கு என்னடா குறை வச்சேன் சொல்லு பார்க்கலாம். மூக்க முட்டை சோறு போடுறேன்டா. இங்கே லேடிஸ் யாரும் இல்லை, நான் ஒருத்தன் தான் சமையல் பண்ணுறேன். புரிஞ்சுக்கோ, புரிஞ்சு நடந்துக்கோ. சோறு வேணும், சோறு வேணும்னா நான் சாப்பிட தானே உனக்கு போட முடியும். உனக்கு பெட்டுக்குடி வாங்கணும், உனக்கு ஊசி போடணும். சொல்லு பார்க்கலாம். ஊசி போட்டால் உனக்கு வலிக்குமேன்னு சொல்லிட்டு பாவமே சின்ன பையனுக்கு வலிக்கும் அப்படி சொல்லிட்டு தானே நான் உன்னை பார்த்து வளர்த்திக்கிட்டு இருக்கேன். நீ என்றானா என்னவே குறை சொல்கிற? ப்ரோ ப்ரோ, பெட்டிகிரி போடலானும் பரவாயில்ல ப்ரோ, அட்லீஸ்ட் ஒரு தொடக்கறியாவது போட ப்ரோ. சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. என்ன ப்ரோ சொல்கிற? கொஞ்சம் இனாமா கொடுக்குறியா? தொடகரியா? தொடகரி இல்லை வடகரி இல்லை. நீ ஃபஸ்ட்டு விட்டுட்டு கிளம்பு. ஃபஸ்ட்டு பாயை போட்டு இழுத்து படுத்துட்டு இருக்காத. கிளம்பு ஓடு ஓடு ஊட ஓட்ட பார்த்து ஓடு. உங்கள் அம்மாண்டியே போய் சேர்ந்துரு சரியா? உன்னை கூட்டிகிட்டு வந்து வளர்த்தன பார்த்தியா? என்ன சொல்லணும்டா ஸ்கூபி, சொல்கிற பேச்சை கேட்க மாட்டேன் அப்படி தானே? அண்ணாத்த, நான் என்ன பெரிய ஆளா என்ன? நீயே சொல்லு. நான் சின்ன பையன். என்னடா போய் நீ எல்லாம் வம்பில் இல்லாமா சொல்லு. டென்ஷன் ஆன கத்தி ஊரை கூட்டிடுவேன். அப்புறம் என்னை தூங்கி வைக்கிறதுக்கு நீ தான் விடிய காத்துட்டு இருக்கணும். பார்த்துக்க சொல்லிட்டேன். மாயா கடிக்கிற மாதிரி ஆளை கச்சி விடுவேன். யானை வீட்டுக்கு வரணும்னு சொல்லிடு 2 நாளைக்கு சரியா? நான் உண்ணாவிரதம் தான். ஏன்னா வந்தானா அவனை முச்சிருவேன். என்றா பொஸ்குன்னு உண்ணாவிரதம் பேசுகிற? இங்கே பாரு, ஒழுங்கு மரியாதை போகிற சொத்தை தின்னுபிட்டு சொல்கிற பச்சை கேட்டு கம்மன் நடந்தினா பரவாயில்ல. அதை விட்டு உண்ணாவிரதம் என்ன அவனை எடுத்து விடுவேன். பார்த்துக்க, ஈக்கு மாற்று குச்சி தான் பார்த்துக்க, பழுத்துரும்.
பார்த்து நடந்துக்க. அத்தை, எனக்கு உங்கள் சங்காத்தமே வேணாம். நான் வெளில போய் உட்காந்துக்கிறேன். ஏன்னா வருவான் இருட்டில் தொடக்கடி தான் எனக்கு ட்ரீட்டு. ஆமாம் சொல்லிவிட்டேன். நீயும் சோறு போட மாட்டேன்ற. பக்கத்தில் வந்து வீடியோ எடுத்துன்னு இருக்க. நான் சொல்கிறது என் மூஞ்ச பாரு எவ்வளோ பாவமாக இருக்கு. சின்ன பையனை போட்டு இவ்வளோ டார்ச்சர் பண்ணிட்டிய. உனக்கு நியாயமா இல்லை? சொல்லு. என்னத்தான் சொல்கிறதுடா ஸ்கூபி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றாங்க, நல்லா வேடிக்கை பார்க்குறாங்க, அன்சப்ஸ்கிரைபர் நிறையா பார்க்குறாங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் பண்ண தான் சொல்ல, நான் சொன்னால் கேட்கவே மாட்டேன்றாங்கடா. நீ தான் சொல்ல, கொஞ்சம் சொல்லி கொஞ்சம் புரியப்படுத்து. ஓகே, எப்போ சொல்கிற? இப்போ சொல்கிற. நாளைக்கு நம்மளுக்கு 10 சப்ஸ்கிரைப் வந்தால் உனக்கு சத்தியமாக பெடிகிரியில் பயங்கரமான ட்ரீட் வைப்பேன். இப்போதைக்கு நான் முட்டை கொடுக்குறேன், சரியா? வந்து சாப்பிடு. பரவாயில்ல, கோச்சிக்காத, வந்து சாப்பிடுன்றல. வா சாப்பிடு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சொல்லு. 3 நாளைக்கு முன்னாடி போட்ட முட்டை மாதிரி இருக்கு. நல்லா இருக்குமா? சொல்லு. உங்களை நம்பி தான் சாப்பிட்றேன். நான் பண்ணுறது தலையெழுத்து. மோந்து பார்த்தாலும் ஒரு வாடையும் தெரிய மாட்டேங்குது. மூக்கு சில யாரை பிடிச்சிக்கிச்சு. ஏதோ இருக்கு. உனக்கு சொல்கிறேன். ஓகே வேணாத்த? மறக்காமல் அண்ணா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ஸ்கூல் வீடியோவையும் கொஞ்சம் வாழ்த்துங்க. உங்கள் புண்ணியத்தில் ஒரு 10 வருஷ காலத்தில் ஜாலியாக வந்து பெரிய அலையை காட்டுறேன். ஓகே மக்களே, இத்துடன் ஸ்கூபியோட வீடியோ முடிவடைய நேரம் வந்துருச்சு. மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. எத்தனை சப்ஸ்கிரைப் வருதோ அத்தனை பெட்டிகிரி நம்ம ஸ்கூபி வீடியோவுக்கு பயங்கரமான ட்ரீட் இருக்குது. லைக் பண்ணி ஷேர் பண்ணி விட்ருங்க.